தமிழக சட்டசபை தேர்தல் முடிவு இன்னைக்கு வெளியாக இருக்கு. இந்த நிலையில ரிசல்ட் நாளான இன்னைக்கு த்ரிஷா அவங்களுடைய பிறந்த நாள் வேற. த்ரிஷா அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருக்க பதிவு அதிக கவனம் பெற்றிருக்கு. விஜய் அவருடைய தேர்தல் வெற்றிக்காக அவங்க இந்த பதிவு பதிவிச்சிருக்காங்களாங்கிற கேள்வியும் இருக்கு. அந்த வகையில த்ரிஷா அவங்க இன்னைக்கு காலையில திருப்பதியில சுவாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. அப்ப நிறைய பேர் கவலைப்படாதீங்க, வெற்றி நம்ம பக்கம்தான் அப்படின்னு சொன்னதுக்கு த்ரிஷா அவங்களும் சந்தோஷமா சிரிச்சபடி போய் சுவாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவு வெளியாக இருக்க இந்த தேர்தல்ல அதுவும் விஜய் அவர் முதல் முறையா போட்டி போட்டிருக்காரு. 2 தொகுதிகள்ல போட்டியிட்டு இருக்காரு. சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டசபை தொகுதிகள்ல அவர் களமிறங்கி இருக்காரு. மேலும் அனைத்து தொகுதிகளிலும் தாவேகா சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்க. விஜய் அவருக்கு முதல் சட்டசபை தேர்தல் இருந்தாலும் விஜய் அவர் வந்து ஜெயிப்பாருன்னு ஒரே ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட்ல மட்டும்தான் நிறைய பதிவுகளை பதிவிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து டிஜிபி ரவி நடத்திய எக்ஸிட் போல்லையும் விஜய் அவர் தான் ஜெயிப்பாருங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. தாவேக்கவினர் இதனால ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. இந்த நிலையில ரிசல்ட் நாள்ல த்ரிஷா அவங்க அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில என்ன பதிவிச்சிருக்காங்கன்னா, கார்ல அவங்க திருப்பதி போற மாதிரி பதிவிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில திருப்பதியும் போயிருக்காங்க. த்ரிஷா அவங்களுக்கும் விஜய் அவங்களுக்கும் நட்பிற்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய சர்ச்சைகள்ல சிக்கினாலுமே அதை எதுவுமே கண்டுக்காத த்ரிஷா அவங்களும் விஜய் அவங்களும் இப்ப அவங்களுடைய வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. சமீபத்துல விஜய் அவர் பேசும்போது கூட என் கூட இருக்கிறவங்க எல்லாம் தேவையில்லாம பேசி அவங்களையும் தேவையில்லாம நோகடிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது ரொம்பவே அநியாயம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அந்த வகையில எல்லாருமே விஜய் அவருடைய வெற்றிக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை தேர்தல்ல அவர் எவ்வளவு தூரம் வாக்குகள் வாங்க போறாரு, அவரு நின்ன இடங்கள்ல அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பல எதிர்பார்ப்பு இருக்கு. நிறைய பேர் விஜய் அவருக்கு தான் ஓட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் டிஎம்கே தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸிட் போல்ல தகவல் வெளியானதுமே எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியா தான் ஆனாங்க. இன்றைய முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். த்ரிஷா அவங்களுடைய இந்த பிறந்த நாளுக்கு எல்லா பிரபலங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. சமூக வலைதளங்கள்ல அவங்க பதிவிட்டு நிறைய புகைப்படங்களை பார்த்து இன்னும் இவங்களுக்கு வயசே ஆகல அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே ரசிகர்களை சந்திச்சு பேசும்போதும் அதுவும் நிறைய பேர் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னதுக்கு நன்றியும் சொல்லிட்டு கோவிலுக்குள்ள போனாங்க. அந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இன்றைய தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போட சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.